அன்பான உறவுகளுக்கு வணக்கம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் ஒரு சில விஷயங்கள தொடர்ந்து முன் வச்சுட்டு வரேன். அது வந்து நம்ம சமூகத்துக்கும், நம்ம சகோதரிகளுக்கான, நம்மளோட சமூக பிள்ளைகளுக்கான இந்த மாதிரி விஷயங்கள தான் நான் முன் வச்சுட்ருக்கிறேன். அப்போ எனக்கு கிடைக்கிற நியூஸ் தான். அதே மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு வந்து வீடு சரியில்லை, வீட்டில் சாப்பாடு பிரச்சனை, அப்படி இப்படி நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க. அப்போ அப்படி நான் பேசி பார்ப்பேன். பேசி பார்த்துட்டு பேசி பார்க்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எப்படியாச்சும் நம்ம வந்திருக்கோம் அந்த வீட்டுக்கு, வேலை கஷ்டம் இருக்கும், சாப்பாடு பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். அவ்வளோ பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்ச நாள் வைக்கல எல்லாமே சரியாக போயிடும். அது சரிப்படுத்திக்கிறது எங்களோட கையில் தான் இருக்குது. வந்த உடனேயே நமக்கு எல்லாமே கிடைக்காது, எல்லாமே சரியாக நடக்காது. அப்போ இந்த பிரச்சனை இப்பயே கண்டுட்டு பயந்து ஓடக்கூடாது. இந்த வீட்டில் இருந்து 2 வருஷம் இல்லாட்டி குறைஞ்சது 1 வருஷமாச்சு இருந்து வேலை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஊரில் இருந்து வந்தோம், இவ்வளோ காசு செலவழிச்சிட்டு வந்திருக்கோம். வந்துட்டு இப்போ திடீர்னு போகணும் இல்லாட்டி மனம்ங்கிறது ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அந்த மாதிரிக்கு அது கண்டவாக தடுமாறும். இப்போயே வீட்டுக்கு ஓடிடுவோன்னு சொல்லும். அதே மாதிரிக்கு இங்கே இருக்கக்கூடாது, வெளியில் போயிடணும்னு சொல்லி அப்படி என்னென்னாலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை மனம் போன போக்கில் நம்ம போக முடியாது, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரிக்க நிறைய விஷயங்களை சொல்கிறது. அதோடைய நிறைய சகோதரிகள் வந்தும் ஒரு சில பிரச்சனை சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் நீங்கள் இப்போ கிட்டத்தில் கூட ஒரு சகோதரி ஒன்று இங்கே வந்து ஒரு பிரச்சனை, அதாவது சவுதி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வீட்டில் சரியான பிரச்சனை, எனக்கு வேலை செய்ய முடியாது, எனக்கு நோயும் அதோடைய அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த சகோதரிக்கும் நிறைய தூரம் பேசி பேசி எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டில் இருந்து வேலை செய்கிறேன், நீங்கள் சொன்னதை கேட்டுக்கு நான் கட்டாயமாக இருந்து வேலை செஞ்சு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவவும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அதுக்கு முதல்ல கடவுள் அவளோட மனசை மாற்றி அவளை பொறுமையாக அந்த வீட்டில் இருக்க வச்சதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் தடுமாறி போயிடுறோம் இல்லையா? அது எங்களை பாதிக்கிற மட்டும் எங்களோட குழந்தைகளையும் பாதிக்குது. அந்த வகையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். அவளோட அம்மா வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க, 2012 சவுதிக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டாங்க சரிங்களா? நாட்டுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு திரும்ப வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க பையனை வச்சு போயிருக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு இல்லை. ஏர்போர்ட்டில் செக் பண்ணும்போது அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டு இல்லை, இலங்கையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இலங்கையில் இருந்த பக்கம் அவங்க காணாமல் போயிட்டாங்க. இங்கே எப்போ 2012 காணாமல் போன பிறகு இவங்களும் கொஞ்சம் தேடி பார்த்துருக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அவங்களுக்கு கணவர் இருக்கிறாங்க, 5 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகளும். அப்போ இவங்களும் கொஞ்சம் தேடி தேடி பார்த்துருக்காங்க. நீ அம்மா இல்லைங்கிற ஒரு வேதனையில் சரியாக நம்ம தேடி பார்க்கல, ஏஜென்சியெலாம் தேடி கிட்டத்தட்ட 12 வருடம் ஆகுது. அப்போ அவங்களும் ரொம்ப தூரம் தேடி பார்த்து கிடைக்கல. அப்புறம் அப்படியே கிடைக்காம இருக்கு. என்ன செய்வோம், பிள்ளைகள் அப்பா உழைச்சி இந்த பிள்ளைகளும் கை குழந்தையாக இருக்கிற அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை வளர்க்க பார்க்குறதா, அம்மாவை தேடுறதா அப்படிங்கிறத. நான் அப்பா ரொம்ப நல்லம்மா, அவள் சொல்கிறான், எங்களோட அப்பா எங்களுக்கு விறகு விற்று எங்களை வளர்த்து நல்லபடியாக எங்களை வளர்த்து விட்டார். எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு உண்மைக்குமே தெய்வம். எங்கள் அப்பா வளர்த்தனால தான் இன்றைக்கி நாங்கள் அவ்வளோ பெரிய இருக்கோம். இப்போ கடைசி மகனுக்கு கிட்டத்தட்ட A-level முடிச்சிட்டாராம். கடைசி மகன் A-level முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் தான் மூத்த பிள்ளைகள் எல்லாம். அப்போ இப்போ இந்த 12 வருஷத்துக்குள்ளே அவங்களெல்லாம் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அப்படி இப்படி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த தாயோட டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது அவங்களோட புகைப்படம், பாஸ்போர்ட்டோடது, பாஸ்போர்ட் காப்பி, இந்த ஃபோட்டோலாம் இதில் நான் இணைச்சி விடுறேன். அப்போ அவங்கள கொஞ்சம் தேடி பாருங்கள். உண்மைக்குமே எங்கனையாச்சும் கடவுளேன்னு உயிரோடு இருக்கிறாங்க இல்லையாங்கிற கடவுள் தான் தெரியும். கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை அவங்க எங்கேயாச்சும் இருந்து ஒருவேளை மனசு மாறி இருக்கிறாங்களா, இல்லாட்டி வேறு ஒரு விஷயத்தில் வேறு ஒரு குடும்பத்துக்குள்ளே இணைஞ்சிட்டாங்களா, இல்லை அவங்களுக்கே தெரியாமல் சுயநலம் இல்லாமல் எங்கேயாச்சும் இருக்கிறாங்களா, எங்கே இருக்காங்க என்னென்னு எதுவுமே தெரியாது. அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கூடுமான வரைக்கும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கட்டாயம் பகிர்ந்து விடுங்க. இந்த தாயை நம்ம கொஞ்சம் தேடி கொடுப்போம். அவள் இங்கே வந்து கஷ்டத்தில் கத்தும்போது என்னோடய அம்மாவும் இதே சவுதி ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் காணாமல் போயிட்டான்னு சொல்லி கத்தும்போது உண்மைக்குமே வேதனையாக இருந்துச்சு. இன்றைக்கி தாய் தந்தையை பிரிஞ்சு எவ்வளோ பேர் கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் தாய் தந்தை இருந்தும் பிரிஞ்சு வாழக்கூடிய நிறைய உறவுகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அந்த தாய் எப்படியாச்சும் நம்ம தேடி கொடுக்கணும். அதுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் பகிர்ந்து விடுங்க. எப்படியோ அவங்க அந்த தாய்க்கோ இல்லாட்டி தாய் சம்மந்தப்பட்ட யாருக்கோ இந்த விஷயம் போய் கிடைக்கலாம். அப்போ யாராவது நேருக்கு நேராக பார்க்கக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டி எங்கேயாச்சும் கண்டுட்டு சொல்லக்கூடியது தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதனால் கூடுமான வரைக்கும் ரொம்ப தயவாக ரொம்ப பெரிய ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். இந்த தாயை நம்ம கொஞ்சம் தேடி கொடுப்போம். அதனால் இதை தயவு செய்து பகிர்ந்துக்கிறேங்க. அந்த சகோதரியோட பெயர் வந்து கனகரத்தினம் கலாவதி. அவங்க கணவரோட பெயர் வந்து வேலுப்பிள்ளை கந்தசாமி, கணவரோட பெயர். அடுத்து அவங்களோட விலாசம் வந்து 50/22 6ஆம் குறுக்கு தெரு, புதூர், மட்டக்களப்பு. இது வந்து அவங்களோட ஃபேமிலி டெலிஃபோன் நம்பர் 076 30 48 531. இது அவங்களோட ஃபேமிலி தொடர்பு இலக்கம். அப்போ ஏதாவது ஒரு தகவல் கிடச்சா இந்த தொடர்பு இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.